வெல்கம் டு கேடி தமிழன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வாரம் தியேட்டர்லையும் ஓடிடிலையும் ரிலீஸ் ஆக போகிற மூவிஸோட லிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி பார்த்துடலாம். பிரபுதேவாவோட நடிப்பில் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னான காமெடி மூவியாக உருவான படம் தான் ஜாலியோ ஜிங்கானா. இந்த வாரம் இந்த படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதர்வாவோட நடிப்பில் நிறங்கள் 3 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அசோக் செல்வனோட நடிப்பில் எமக்கு தொழில் ரொமான்ஸ் அப்படிங்கிற ஒரு படமும் இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அரசியல் பேசுகிற விதமாக பொலிட்டிக்கல் ட்ராமா மூவியாக எடுக்கப்பட்ட பராரி இந்த படமும் இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. டாலி தனஞ்சயா சத்யதேவோட நடிப்புல ஜீப்ரா அப்படிங்கிற ஒரு படமும் தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி இந்த 4 லாங்குவேஜ்லயுமே இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. மலையாள லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன ஜோஜு ஜார்ஜோட பனி இந்த வாரம் இந்த படத்தை தமிழ் டப்டு வெர்ஷன்ல தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. அடுத்ததா ஓடிடில ரிலீஸ் ஆக போற படங்களோட லிஸ்ட் பத்தி பார்ப்போம். ஹாலிவுட்ல பக்கமா தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஏலியன் ரொமுலோஸ் இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தமா 4 லாங்குவேஜ்ல ஹாட் ஸ்டார்ல நவம்பர் 21 இன்னைக்கு பிரீமியர் பண்ணிருக்காங்க. டியூனோட பின் ஆஃப் சீரிஸ் ஆன ப்ரொஃபஸி இந்த சீரிஸை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, பெங்காலி, மராத்தி, இங்கிலீஷ்னு மொத்தமா 7 லாங்குவேஜ்ல ஜியோ சினிமால ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. வீக்லி 1 எபிசோட அந்த சீரிஸ் ஸ்ட்ரீம் ஆகும். நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு அனிமேஷன் மூவியான ஸ்பெல் பவுண்ட் இந்த அனிமேஷன் மூவியை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தமா 4 லாங்குவேஜ்ல நவம்பர் 22 அன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல பிரீமியர் பண்ண போறாங்க. நெட்ஃபிளிக்ஸோட ஒரிஜினல் மூவியான ஜிடி மேக்ஸ் இது ஒரு ஆக்ஷன் கலந்த கிரைம் மூவி. இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தமா 4 லாங்குவேஜ்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் பண்றாங்க. மேரி ஜென்டில்மேன் ரொமான்டிக் காமெடி கலந்த ஒரு டிராமா மூவி. இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தமா 4 லாங்குவேஜ்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் பண்றாங்க. சாமுவேல் எல் ஜாக்சனோட நடிப்புல மியூசிக் டிராமா மூவியே எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் பியானோ லெசன். இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தமா 4 லாங்குவேஜ்ல நவம்பர் 22 நாளைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. ஜாக்கி சானோட ஹூ ஆம் ஐ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் இந்த 2 படத்தையுமே டிஸ்கவரி தமிழ்ல போன வாரம் ஸ்ட்ரீம் பண்றாங்க. இப்போ நம்ம எல்லாம் பார்க்குற மாதிரி இந்த படம் அவைலபிள் இருக்கு. துருவ் சர்ஜாவோட நடிப்புல ஆயுத பூஜைக்கு கன்னட லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன படம் தான் மார்டின். இந்த படத்தை அமேசான் பிரைம் வீடியோல ஓவர்சீஸா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம்னு மொத்தமா 5 லாங்குவேஜ்ல ஸ்ட்ரீம் பண்றாங்க. பிரசாந்த் நீலோட ஸ்டோரியில ஸ்ரீமுரளி நடிச்சு பக்கமா ரிலீஸ் ஆன பகீரா இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, துளு இந்த 5 லாங்குவேஜ்லயும் ஸ்ட்ரீம் பண்றதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் கன்னடா, தமிழ் இந்த 2 லாங்குவேஜில் மட்டும் இந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. சுனேனா நடிப்பில் ராக்கெட் டிரைவர் இந்த படத்தை இப்போ சிம்பிளி சவுத்தில் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. மலையாள லாங்குவேஜில் ரீசெண்டாக பிளாக் பஸ்டர் ஆன த்ரில்லர் மூவி தான் கிஷ்கிந்தா காண்டம். இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம்னு மொத்தமாக 5 லாங்குவேஜில் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. சார்லியோட நடிப்பில் லைன்மேன் அப்படிங்கிற ஒரு படத்தை ஆகா தமிழ்லையும் சிம்பிளி சவுத்லையும் இந்த வாரம் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. ரொமான்டிக் த்ரில்லர் சீரீஸாக எடுக்கப்பட்ட சீரீஸ் தான் ஏ காலி காலி அங்கெயின். இந்த சீரிஸோட செகண்ட் சீசனை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தமா 4 லாங்குவேஜ்ல நவம்பர் 22 நாளைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் பண்றாங்க. நயன்தாராவோட லைஃப் ஸ்டோரிய டாக்குமெண்ட்ரியா எடுத்து இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் பண்றாங்க. சப்தகிரி ஹீரோவா நடிச்சு தெலுங்கு லாங்குவேஜ்ல 2021ல ரிலீஸ் ஆன குடு புட்டனி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தை தந்தி 1ல சூரக்கோட்டை அப்படிங்கிற பேர்ல தமிழ்ல இப்ப ஸ்ட்ரீம் பண்றாங்க. 2022ல கன்னட லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன எம்ஆர்பி இந்த படத்தில் சைத்ரா ரெட்டி தான் ஹீரோயின் ரோல் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை இப்போ தந்தி 1 சேனலில் தமிழ் வெர்ஷனில் ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. இந்த வாரம் தியேட்டர்லையும் ஓடிடிலையும் ரிலீஸ் ஆக போகிற மூவிஸில் எந்த படத்துக்காக ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் போன்ற அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.